பார்க்கலாம். அதாவது கர்ப்ப காலத்துல எல்லாருக்குமே கர்ப்பிணி பெண்களுக்கு போதுமான விட்டமின் சி வந்து அதிகமா இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். நிறைய என் வீடியோ நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா வந்து விட்டமின் சியோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் கர்ப்ப காலத்துல பெண்கள் வந்து ஆரஞ்சு பழம் சாப்பிடலாங்க. டாக்டர்ஸும் சொல்லாங்க நார்மலா சாப்பிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. எங்க ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா சளி பிடிக்குமான்னு ஒரு சில பேர் கொஸ்டின் கேட்பீங்க. கண்டிப்பா பழம் எல்லாம் சாப்பிடணும், சளி பிடிக்குதுன்னு அவாய்ட் பண்ணக்கூடாது. அந்த வகையில் இந்த மாதிரி ஆரஞ்சு பழம் சாப்பிட்றப்போ உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிக அளவு இன்க்ரீஸ் ஆகுது. ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி நிறைய இருக்கிறதால மார்னிங் சிக்னஸ் உங்களுக்கு இருக்கும் இல்லையா, அந்த மார்னிங் சிக்னஸ்லேருந்து நீங்கள் விடுபடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கர்ப்ப காலத்தில் ஆரஞ்சு பழம் சாப்பிட்றதால ஒரு சில பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அது என்னென்னன்றது சொல்கிறேங்க. இந்த ஆரஞ்சு பழத்தில் வந்து விட்டமின் சி நிறைய இருக்குது சரிங்களா, இரும்பு சத்து இருக்குது, ஃபோலிக் அமிலம் இருக்குது. இது மூணுமே எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைன்றதை வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கும். கரு உருவாகிறதுக்கும் கரு நல்லபடியாக இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே தேவை இந்த 3 சத்து தான். இந்த 3 சத்தும் வந்து ஆரஞ்சு பழத்தில் இருக்குது. ஸோ மறக்காமல் எடுத்துக்கோங்க.